ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மனிதர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் எந்தெந்த விஷயங்கள்லாம் ரொம்ப இலகுவாக ஈஸியாக ஒரு முயற்சியே இல்லாமல் எஃபர்ட்லெஸ்ஸாக வருதோ அந்த விஷயங்களெல்லாம் விட்டுழைத்தால் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் நிச்சயம். உதாரணத்துக்கு நமக்கு எதுங்க ஈஸியாக வருது? யாராவது நம்மளை ஒரு பேசிட்டா, நம்ம கோபம் ஏற்படுகின்ற மாதிரி ஏதாவது வார்த்தைகளை உதிர்த்து விட்டால், அந்த செயல்களை செய்து விட்டால் பொங்கி எழுறோம். ஆட்டோமேட்டிக்காக கோபம் அப்படியே கொப்பளிச்சிட்டு வருது, ஈஸியாக வருது. ஓகேங்களா? மனிதர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் வேறு என்ன ஈஸியாக வருது? பொறாமை. அடுத்தவன் வளர்ந்துட்டான்னா எப்படிரா வளர்ந்தான், அதை மாதிரி நம்ம வளரணும் அப்படிங்கிற அந்த எய்ம் கிடையாது. அவன் எப்படி வளர்ந்தான், முடிஞ்சால் அவனை எப்படி கீழே இறக்குறது, இந்த பொறாமை தீ. வேறு என்ன ஈஸியாக வருது? பேராசை. போதுங்கிற அளவுக்கு இருக்குது, சம்பாதிக்கிறோம், குடும்பத்தை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு, பிள்ளைங்களை படிக்க வைக்கிற அளவுக்கு, நல்லபடியாக ஃபேமிலி போகிற அளவுக்கு பணம் வருது, சம்பாத்தியம். அதையும் தாண்டி ஏதாவது இன்னும் பெருசாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேம்பிளிங்கில் அது மாதிரி பங்குச்சந்தை அது இதுன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் உதாரணம் தான். பேராசை. பேராசை பெருநஷ்டம், சரியான வார்த்தை. அதுவும் ரொம்ப ஈஸியாக வருது. சரிங்களா? அப்புறம் ஈகோ, தான் தான் பெரியவங்க அப்படிங்கிற ஒரு ஆணவம், ஒரு திமிர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறப்ப நம்மளை யாராவது மட்டம் தட்டி ஃபீல் பண்ணால் இம்மீடியட்டாக அவங்களுக்கு கவுண்டர் கொடுக்கணும், பதிலுக்கு பதில் கொடுக்கணும், இல்லாட்டி நம்ம மனசு ஆறாது. இந்த ஈஸியாக வர விஷயங்கள்லாங்க கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணி விட்டொழிக்க முயற்சி செய்தால் அது எவ்வளோ ஈஸி இல்லை. ஈஸியாக வந்துடுதுன்னு சொல்லிட்டு அதை வர்றதை அவாய்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் அதை அவாய்ட் பண்ண முயற்சி செஞ்சு அதில் ஓரளவு வெற்றி பெற்றால் கூட வாழ்க்கையினுடைய வெற்றிப்படி ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். நம்ம மிக பக்குவமான மனிதர்களாக மாற ஆரம்பித்து வேண்டும் அப்படின்னு அர்த்தம். நிறைய சந்தர்ப்பங்களில் கோபமாக வார்த்தைகளை வீசி எறிகிறவங்க தான் வெற்றி பெற்றதாக நினைக்கிறாங்க, பெருமிதப்படுறாங்க. யார் ரொம்ப மந்தம் இந்த சென்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல், எவ்வளோ ட்ரிகர் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் ஆகாமல் இருக்கிறது பெரிய கலைங்க. அந்த மாதிரி உள்ளவங்களை மந்தம்னு சொல்லக்கூடாது, சூடு சுரணை இல்லாதவன்னு சொல்லக்கூடாது. அவர் தான் மாஸ்டர். அந்த மாதிரி உள்ள கேரக்டர் கிடச்சிச்சின்னா மிக பிளஸ்டு ஒரு கேரக்டர். ஆக்சுவலாக மிக பிளஸ்டு ஒரு குணாதிசயம். அது அவ்வளோ சீக்கிரமாக எல்லாருக்கும் வந்துடாது ஆக்சுவலாக. ஆனால் முழுமையாகவும் அதை பெற முடியாது. ஏன்னா மனிதர்கள்ங்கிற அடிப்படை அது நம்ம பலவீனம். ஓரளவு முயற்சி செய்து ஓரளவு நம்ம அதை ரீச் பண்ணால் கூட மிக சிறந்த வெற்றியை நோக்கி நாம் பிரயாணப்பட ஆரம்பித்து விட்டோம். அந்த பிரயாணத்துக்கான பிரயத்தன வேலைகளை ஆரம்பித்து விட்டோம் அப்படின்னு அர்த்தம். Thank you guys for watching. Have a fantastic day ahead.